ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 13th கொஸ்டின். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஆட் நம்பர்ஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. சக்ஸசிவ் ஆட் நம்பர்ஸ்னால் என்னது? அடுத்தடுத்து இருக்கிறதா. ஸோ இப்போ நீங்கள் 3யும் 5யும் எடுங்க, அதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 5 - 3 2. அதே மாதிரி இப்போ 5யும் 7ம் எடுத்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் 7 - 5 2. ஸோ சக்ஸசிவ் ஆட் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்பயுமே 2வாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் 2. ஓகேவா? ஸோ த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் என்னது? 2. உங்களுக்கே தெரியும்ல, ஃபஸ்ட்லேருந்து வர்றப்போ 2 மட்டும்தான் சின்ன நம்பர், அது மட்டும்தான் ஈவன் நம்பர், மற்றது எல்லாமே ஆடு தான். ஸோ 2 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 53 பார்த்தீங்கன்னா ப்ரைம், 97 ப்ரைம், 71 ப்ரைம். 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். 92 பார்த்தீங்கன்னா ப்ரைம் கிடையாது, அது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். இது வந்து டிவிசிபிள் பை 2ல் டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? ஸோ 92 தான் வந்துட்டு நாட் அ ப்ரைம். நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ 27க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் போடுங்க. இப்படி டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டு. ஸோ 27க்கு நீங்கள் ஃபேக்டர்ஸ் போடுறப்போ 1 3 3 வருமா, அடுத்து 9, அடுத்து 27. ஸோ இந்த 4 தான் வந்துட்டு 27ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுங்கள். 27 + 3 வந்துட்டு 30, 1 + 9 வந்துட்டு 10, 10 + 30 வந்துட்டு 40யா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு சி தான், சப்டிவிஷன் சி, 40 தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் ஆர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த நம்பர்னு கேட்குறாங்க. எப்பயுமே ஃபேக்டர்ஸில் எந்த நம்பர் கடைசி இருக்கோ அந்த நம்பருக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? 100 கிடையாது, 120 கிடையாது. ஆனால் 160 வந்துட்டு இது எல்லாமே 160ஓட ஃபேக்டர்ஸ் தான். ஆனால் 80க்கு பக்கத்தில் 116 கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கரெக்டான நம்பராக இருந்திருக்கும். ஆனால் அவங்க 80 வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. அதனால ஃபேக்டர்ஸ் ஆஃப் இதோட இது வந்து எந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பார்க்கலாம். த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 16 சொல்லிட்டு ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துட்டு எனி அதர் நம்பர் விச் ஹேஸ் த சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் as 16 கேட்டாங்கன்னா நோ, நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா ஒரு நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும்தான் இப்படி இருக்கும், இன்னொரு நம்பருக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு நம்பருக்கு 60 மாதிரியே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்கான்னு கேட்டாங்கன்னா நோ, நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு, இஃப் த நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இஸ் டிவிசிபிள் பை 9, தென் த வேல்யூ ஆஃப் இது என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சென்டரில் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. நான் டிவிசிபிலிட்டி லா என்னது? 9க்கு எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். ஓகேவா? நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ணி பார்க்குறப்ப 6 + 3 9, 9 + 5 14, 14 + 4 வந்துட்டு 18. இந்த நம்பர் வந்துட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியாதா, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் 9 + 7 வந்து நம்ம 16 வச்சுக்கிறோம். அப்போ 18 + 16 என்னது? 34. ஸோ 34 + எக்ஸு. இப்போ 34 ப்ளஸ் என்ன நம்பரை நம்ம ஆட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ஆட் பண்ணுறேன், 36 வந்து டிவிசிபிள் பை 9 வருமா? கரெக்டு. அதே இது நீங்கள் ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. மற்ற எல்லா நம்பருமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஆட் பண்ணிங்கன்னா 38 டிவிசிபிள் கிடையாது, 6 ஆட் பண்ணிங்கன்னா 40 டிவிசிபிள் கிடையாது, 7 ஆட் பண்ணிங்கன்னா 41, அதுவும் டிவிசிபிள் கிடையாது. ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ என்ன இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த நம்பர் ஆட் பண்ணால் டிவிசிபிள் பை 9 வரும்? கரெக்டாக வந்துச்சு, 2 வந்துச்சா? அப்போ இந்த மிஸ்ஸிங் நம்பரில் நம்ம 2 மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த நம்பர் 87846 இஸ் டிவிசிபிள் பை என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ல் பாருங்கள். 2 வந்துட்டு, ஸோ ஃபஸ்ட் நம்ம 2ல் பண்ணலாம். டிவிசிபிள் பை 6, 2ன்றது கரெக்ட், ஏன்னா 6ல் எண்ட் ஆயிருக்கு. 3ல் வருமானு பார்த்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 7 15, 15 + 8 23, 15 + 8 23, 23 + 4 27, 27 + 6 வந்து 33. 33ன்றது டிவிசிபிள் பை 3யா? கரெக்டு. அப்போ 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. இப்போ 11ஆல் டிவிசிபிள் ஆகுதான்றதுக்கு என்ன நம்மளுக்கு க்ரைட்டீரியா அப்படின்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எப்படின்னா 8 + 8 + 6 அதையும் ஆல்டர்னேட் நம்பர் 7 + 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஸ், இப்போ 8 + 8 14, 8 + 8 16, 16 + 6 22ஐயும்
ஆல்டர்னேட் நம்பர் 7 + 4 11ஐயும் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 22 - 11 11 அது வருதா? அப்போ இது வந்து டிவிசிபிள் பை 11 தான். கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ 2லையும் வருது, 3லையும் வருது, 11லையும் வருதுன்னா ஆல் ஆஃப் தீஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம். தேங்க்யூ.